ஆல்ரெடி ட்ரிபிள் சாக்லேட் ஸ்லாப் வாங்கின ஒரு கஸ்டமர் அகெயின் ஒரு அசார்டட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரீசெண்டாக வந்து பிளாண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு பிளாண்டியில் 2, லாவாவில் 2, ப்ரூக்கீஸில் 2, டோட்டலாக 6 பீசஸ் வச்சு எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணுமா இல்லை பிளெயின் பிளாண்டியாக வேணுமான்னு அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கவே இல்லை. நான் பிளெயின் பிளாண்டி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே அவங்க சொல்கிறாங்க எனக்கு பிளெயின் பிளாண்டியே பிடிக்காது, மில்க் சாக்லேட் தான் வந்து எனக்கு போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு செகண்டு. அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, உங்களுக்கு மில்க் சாக்லேட் கனாஷ் கொடுக்குற அது மேலே டாப்பிங்ஸை போட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொரியர்லாம் போய் டிஸ்பேச் ஆகிடுச்சு. அதில் 2 பீஸ் மட்டும் இப்படி சப்பையாக போயிருக்கு. கொரியரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அப்படின்னு நசுங்கிடுச்சு. ஸோ அதுவும் வந்து அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொரியர் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. அவங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுற கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் உங்க பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா இன்னொன்னு, உடனே ரீஃபண்ட் பண்றேன், அப்படி நான் திருப்பி கொரியர் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே இது வராது. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அது கொரியர் மிஸ்டேக் தான். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு.